Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் the final y rule. The final y அப்படின்னும்போது என்னன்னா ஒரு வேர்டோட எண்ட்ல நம்ம எப்படி அந்த y-யை ட்ராப் பண்ணிட்டு இல்லை அந்த y-யோடவே சேர்த்து நம்ம ஒரு வேர்டை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இங்கே பார்க்க போகிறோங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்பெல்லிங் ரூல்ஸில் தான் இருக்குது. அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த ஃபைனல் y ரூல். ஸோ இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி கரெக்டாக எழுதணும், எந்த பிளேஸில் எந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் யூஸ் பண்ணணும், எது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபைனல் y ரூல். அதாவது y எந்த பிளேஸில் நம்ம ட்ராப் பண்ணுவோம், எந்த பிளேஸில் y ஆட் பண்ணி வேர்டை எழுதுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பாருங்கள், ரூட் வேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேஸ் வேர்டு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ரூட் வேர்ட் கூட நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் ஆட் பண்ணி எப்படி அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஃபைனல் y ரூல் அப்படின்னும் போது என்னென்னா ஒரு வேர்டோட எண்டில் நம்ம ஆட் பண்ணுற சஃபிக்ஸை அதை நம்ம அந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது எப்படி அந்த வேர்ட் சேஞ்ச் ஆகுது, அந்த வேர்டில் y லாஸ்ட்டில் இருக்கும்போது எந்த பிளேஸில் நம்ம அந்த y-யை ட்ராப் பண்ணணும், எந்த பிளேஸில் அந்த y-யை சேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டில் கீப் த y, அந்த y-யை கட் பண்ணாமல் y அப்படியே வச்சு நம்ம எந்த பிளேஸ்லலாம் எழுதுவோம் அப்படின்னா இஃப் த ரூட் வேர்ட் பிஃபோர் y ends with a vowel. அதாவது இப்போ ஒரு வேர்டு y-ல எண்ட் ஆகும்போது அந்த y-க்கு முன்னாடி உள்ள அந்த லெட்டர் நமக்கு வந்து வொவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸில் நம்ம கீப் த y ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது y-யை கட் பண்ணாமல் அது கூட ஆட் பண்ணுற சஃபிக்ஸோடு சேர்த்து எழுதணும். இப்போ டிலே அப்படிங்கிற வேர்டில் y-க்கு முன்னாடி நமக்கு ஒரு ஏ வவல் இருக்கிறதுனால டிலேய்டு நம்ம ஆட் பண்ணுற சஃபிக்ஸோட y-யும் சேர்த்து நம்ம அந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கீப் த y-க்கு இன்னொரு ரூலுமே இருக்குது. அதாவது ஆர் இஃப் த சஃபிக்ஸ் பிகின்ஸ் வித் அன் ஐ, நம்ம ஆட் பண்ணுற அந்த சஃபிக்ஸ் வேர்ட் வந்து ஐயில் பிகின் ஆகும்போது அந்த பிளேஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா y-யை கட் பண்ணாமல் அப்படியே எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், காப்பி, காப்பியிங். ஸோ இந்த மாதிரியான சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போதும் y கட் பண்ணாமல் அப்படியே வச்சு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் y டு ஐ. இந்த பிளேஸில் நம்ம y-யை சேஞ்ச் பண்ணி ஐயாக மாற்றுறோம். ஸோ இஃப் த ரூட் வேர்ட் பிஃபோர் y ends in a consonant. ஸோ இப்போ இதுக்கு முன்னே பார்த்தது vowel, இங்கே வந்து கான்சனன்ட். அதாவது அந்த ரூட் வேர்டோட எண்டில் உள்ள y-க்கு முன்னாடி உள்ள லெட்டர் நமக்கு ஒரு கான்சனன்ட் லெட்டராக இருக்கும்போது அந்த பிளேஸில் நம்ம அந்த y-யை கட் பண்ணிவிட்டு ஐ ஆட் பண்ணி எழுத சொல்லி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், pretty, prettiest. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது ஐ அந்த y பிளேஸில் y-யை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஐ போட்டு அந்த இஎஸ்டி சஃபிக்ஸை ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ prettiest. ஸோ இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது, y-யை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் வேர்ட்ஸில் அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அதாவது ஓவராலாக நம்ம ஒரு ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இப்போ இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து அதை கற்றுக்கிட்டா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி கிடையாது. ஸோ தனித்தனியாக என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு ஸ்பெல்லிங் ரூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலாக ஒரு ஸ்பெல்லிங் ரூலை கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நமக்குமே வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.